ஒரு தேக்கு மரம் சோகமா இருந்துச்சு. அதை பார்த்த முள்ளு மரம், நீ ஏன் சோகமா இருக்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு தேக்கு மரம், உனக்கு என்ன, உன்னை வெட்டி ஏதோ தூரம் போட்டு விடுவாங்க, ஆனா என்னை கொண்டு போய் அறுத்து அணு அணுவா சித்திரவேதனை பண்ணுவாங்க. என்னோட வயிற்று அறுத்து பலகை தயாரிப்பாங்க, கை கால்களை வெட்டி வாசக்கதவெல்லாம் செய்வாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான நாற்காலி, கதவு, அலமாரி எல்லாமே எங்களை வச்சுதான் செஞ்சுப்பாங்க. எங்களுக்கும் வலி இருக்குன்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் சோகமா இருக்கேன்னு சொல்லுது அந்த தேக்கு மரம். அதை கேட்ட முள்ளு மரம், வேலிக்காக பயன்படுற நாங்க காய்ந்ததும் அடுப்புல எரிஞ்சு சாம்பலா போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நாங்க இல்லாமலேயே போயிடுவோம். ஆனா நீ அப்படி இல்ல. நாற்காலியா, அலமாரியா, கதவு ஜன்னலா வாழ்ந்துட்டு தான் இருப்ப. இறந்த பிறகும் ஒருத்தவங்களுக்கு பயன்படுவது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உனக்கு கிடைச்சது ஒரு புனிதமான வாழ்க்கை, அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முள்ளு மரம் சொல்லுது. அதை கேட்ட தேக்கு மரம், அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து சந்தோஷமா இருக்கு.